ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் யாவருக்கும் இரட்சகர் இயேசுவின் மகிமையான ஊழியத்தின் சார்பிலே உங்களுக்கு நான் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கால வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படி ஆவலோடு அமர்ந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்காய் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த ஊழியங்களுக்காக நீங்கள் செபிக்க வேண்டும். அதிகமாய் தொலைக்காட்சி ஊழியங்களுக்காக நீங்கள் செபித்துக் கொள்ளுங்கள். இந்த நாளிலே கூட கர்த்தருடைய வார்த்தை ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல வாசிப்போம். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். எந்த தேசத்திலே நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார், நான் சொல்லும் வரைக்கும் இந்த தேசத்துல நீ குடியிரு, நீ எகிப்துக்கு போகாதே என்று சொல்லி ஆண்டவர் சொன்னதான வார்த்தையை ஈசாக்கு அப்படியே கேட்டு கீழ்ப்படிந்திருந்தார். கேராரியில குடியிருக்கும் பொழுது ஈசாக்கு அந்த தேசத்துல சோம்பேறியாக உட்காரவில்லை. அநேகர் பார்க்கிறோம், எல்லா வசதிகள் இருந்தாலும் போய் வேலை செய்து உழைப்பதற்கு அவர்களுக்கு சோம்பேறித்தனம் இருக்கிறது. போய் உழைச்சாதானே வீட்டுல வருமானம் வரும். உழைக்காதபடிக்கு ஆண்டவர் என்னை எப்ப ஆசீர்வதிப்பார், எப்ப ஆசீர்வதிப்பார். ஒரு சகோதரன் இப்படியா சொன்னார், இவங்க ஜெபம் பண்ணிட்டு போறாங்களே, எங்கிருந்து எங்களுக்கு ஆசீர்வாதம் வரும்? கூரையை பிச்சுக்கிட்டு ஆண்டவர் கொடுப்பார். கடினமாய் உழைக்க வேண்டும். ஈசாக்கு உழைச்சார், கடினமாய் உழைச்சார். அப்போ ஆண்டவர் கூட இருந்து 100 மடங்கு பலனை கொடுத்தாராம். 100 மடங்கு பலன். பாருங்க, 100 மடங்கு ஆசீர்வாதத்தை இந்த கேட்கும் பொழுதே நமக்கு எவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கிறது. உங்க வாழ்க்கையிலும் அந்த 100 மடங்கு பலனை நீங்க பார்க்கணும்னு சொன்னாக்கா முதலாவது கீழ்ப்படிய வேண்டும். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 1 வசனத்திலே ஆண்டவராகிய தேவன் ஆண்டவர் இப்படியாய் வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். எப்படிப்பட்டவர்களுக்கு அந்த வாக்குத்தத்தம் வந்து அது நிறைவேறுகிறது என்று சொல்லி பார்க்கும் பொழுது, இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய நீ கவனமாயிருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு நீ என்ன செய்யணுமா? கவனமாயிருக்கணும். அவர் சொல்லுகிறபடியெல்லாம், அவர் கொடுக்கிற கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய நீ கவனமாயிருக்கும்படிக்கு. அப்போ ஆண்டவர் அவர் சொன்ன வாக்கு தத்தங்கள், அதுல நீங்க பாத்தீங்கன்னா 28ஆம் அதிகாரம் உபாகமம் 1 to 14 வசனங்களும் வாக்கு தத்தங்கள் தான். உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன், நீ கீழாகாமல் மேலாவாய், உடைய மாவு பிசைக்கிற தொட்டியை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி தேவன் அழகாய் ஒவ்வொரு வாக்கு தத்தங்களை கொடுக்கிறத பார்க்கிறோம். இந்த நாளிலே கூட அந்த ஈசாக்கு எப்படி கீழ்ப்படிந்திருந்தார். அவருடைய தகப்பனார் ஆபிரகாம் சொல்லவே வேண்டாம். ஆண்டவர் அழைச்ச பொழுது அவருடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு உத்தமத்தோடு கூட பாருங்க, இனத்தையும் தேசத்தையும் தகப்பன் வீட்டையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொல்லி கர்த்தர் சொன்ன உடனே கீழ்ப்படிஞ்சார். அதுதான் ஆசீர்வாதம். சகல ஜாதிகளிலும் நான் உன்னை மேன்மையாக வைப்பேன், சகல ஜாதிகளுக்கும் நீ தகப்பனாய் இருப்பாய், சகல ஜாதிகளுக்கும் உன்னை தாயாக வைப்பேன் என்று ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் ஆண்டவர் விசேஷித்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்து அவளை ஆசீர்வதித்தார். அந்த ஆசீர்வாதம் இன்றைக்கும் நம்ம மேல இருக்கிறது. அவருடைய ஒரே குமாரன் 25 வருடம் காத்திருக்க வைத்து தேவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பிள்ளை ஈசாக்கு, அவரும் பாத்தீங்கன்னா அப்படிதான் கீழ்ப்படிந்திருந்தார். ஆபிரகாமுடைய நாட்களில வந்ததான பஞ்சத்தை போல ஈசாக்கின் நாட்களில ஒரு பஞ்சம் வந்தது. அப்ப எங்க போகிறது? எகிப்துக்கு போகலாமா பிழைத்துக் கொள்ளும்படியாக? இல்ல, ஆண்டவர் சொன்ன எகிப்துக்கு போகாதே, நான் சொல்லும் வரைக்கும் அந்த தேசத்துல நீ குடியிரு என்று சொல்லி ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன் என்று ஆண்டவர் பேசுகிறார். இந்த உலகத்தை உண்டாக்கின தேவன் ஈசாக்கோடு கூட அவர் பேசுகிறதை பார்க்கிறோம்.
ஈசாக்கும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருந்தார். நல்ல ஆசீர்வாதம் தான் 100 மடங்கு ஆசீர்வாதம். இப்ப வர வர விருத்தி அடைகிற நிலைமை. அடுத்த வசனம் ஆதியாகமம் 26:13 வசனத்துல அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனாக மாறினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வர வர விருத்தி அடைகிற ஒரு எல்லைகளை பெரிதாக்குகிற ஒரு ஆசீர்வாதத்திற்குள்ளாய் தேவன் ஈசாக்கை ஆசீர்வதித்தார். சில நேரங்களிலே தேவனுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டு உயர்ந்து வருகிறத சிலரால் சகித்து கொள்ளவே முடியாது, தாங்கவே முடியாது. இவங்க யாரு? நேற்று எப்படி வந்தாங்க? வெறும் கையா வந்தாங்க. நான் தான் அவங்களுக்கு ஆதரவு கொடுத்தேன், நான் தான் இருக்க இடம் கொடுத்தேன், நான் தான் சாப்பாடு போட்டேன், எங்க வீட்டுக்கு தான் வந்தாங்க. இப்படி நிறைய பேர் சொல்றதா பாருங்க. சில ஊழியக்காரர்கள் எல்லாம் இப்படிதான் மட்டப்படுத்தி பேசுவாங்க. இவங்க எங்க வீட்டுக்கு அன்னைக்கு வந்தாங்க, ஒண்ணுமே இல்லாத வந்தாங்க, நாங்க தான் அன்னைக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தோம், நாங்க தான் சாப்பாடு போட்டோம், இன்னைக்கு பாருங்க அவங்கள கண் பிடிக்கவே முடியல, ரொம்ப பிஸி ஆயிட்டாங்க, எங்களை பார்க்கறது கூட கிடையாதுன்னுவாங்க. ஆனா ஆண்டவர் உயர்த்தும் பொழுது யாராலும் தடுக்க முடியாது. ஆண்டவர் தான் ஈசாக்கை ஆசீர்வதித்தார். இப்போ அந்த ஊர்ல கேராரில இருக்கிற ஜனங்கள்லாம் இப்போ ஈசாக்கின் மேல பொறாம கொள்றாங்க. அந்த ஆதியாகமம் 26:14 வசனம், அவனுக்கு ஆட்டும் மந்தையும் மாட்டும் மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடியினாலே பெலிஸ்தர் அவன் பேரில் பொறாமை கொண்டார்கள். இவங்க தன்னை விட இவன் ரொம்ப மேலா வந்துட்டானே, ஆட்டு மந்த மாட்டு மந்த வேலைக்காரர்கள் பணிவிடைக்காரர்கள் எல்லாம் ஏராளமா பெருகிட்டாங்க ஈசாக்குக்கு. இத பார்க்க பார்க்க பெலிஸ்தருக்கு பொறாமை அதிகமாயிடுச்சு. இப்போ ஒரு ஈசாக்கின் வேலைக்காரர் துறவுகளை வெட்ட ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு தண்ணீர் தேவைப்பட்டது. அந்த துறவை வெட்டும் பொழுது நல்ல நீர் பெருக்கெடுத்து வருகிறது. உடனே கேராரில் இருக்கிற மேய்ப்பரெல்லாம் ஓடி வந்து இந்த தண்ணி எங்களுடையது என்று சொல்லி என்ன செஞ்சாங்க? வாக்குவாதம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, முறுமுறுக்கிறாங்க. வாழ்க்கையிலும் வாக்குவாதங்களும் முறுமுறுப்புகளும் வந்து கொண்டிருக்கிறதா? நிச்சயமா வருங்க, வரும். இந்த உலகம் அப்படிப்பட்ட உலகம். ஒரு மனுஷனையும் நிம்மதியாக வாழ விடாது. நீங்க வாழ்ந்திருந்தாலும், நன்றாக வாழ்ந்திருந்தாலும் உங்களை பார்த்து பொறாம பண்ற கூட்டம். கஷ்டப்பட்டிருக்கும் பொழுது என்ன சொல்லுவாங்க? இவங்க என்ன பாவம் செஞ்சாங்களோ, இவங்களுக்கு ஒரே தரித்திரம் தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. நல்லா உயர்ந்துட்டா பாரு எப்படி இருந்தது, எப்படி ஆயிடுச்சு பாருன்னுவாங்க. இன்னைக்கு பொறாமைகள் அதிகம். ஈசாக்கின் வேலைக்காரர் அந்த இடத்துல அவர்களோட வாக்குவாதம் ஒன்றும் பண்ணல. அந்த இடத்துல வாசிக்கிறோம், அந்த இடத்துக்கு அந்த துறவுக்கு ஏசேக்கு என்று சொல்லி பேர் வச்சுட்டு அங்கிருந்து புறப்பட்டாங்க. இன்னொரு துறவை போய் வெட்டுறாங்க. அங்க போய் வெட்டி தண்ணிய பார்த்ததும் உடனே அங்க இருக்கிற மேய்ப்பர் எல்லாம், கேராரில் மேய்ப்பர் ஒடியாராங்க. இது எங்க ஊர், இது எங்க ஊரு, நீ வந்து இங்க பொழைக்க வந்த, இங்க வந்து எங்க தண்ணீரை வந்து நீ அனுபவிப்பதா சொல்லி அங்க போராட்டம், வாக்குவாதம், முறுமுறுப்பு, சண்டை. அங்கேயும் ஈசாக்கு ஒன்னும் சொல்லல, ஈசாக்கின் வேலைக்காரரும் ஒன்னும் பேசல. சித்தனா என்று சொல்லி பேர் வச்சுட்டு அங்கிருந்து புறப்படுறாங்க. ஏசேக்கு, சித்தனா, இதெல்லாம் நினைக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில கசந்து போகிற ஒரு அனுபவம். வாழ்க்கையில எவ்வளோ நான் கஷ்டப்பட்டு உயர்ந்து வரேன், ஏன் இந்த போராட்டம், ஏன் இந்த வேதனை, எதுக்கப்பா இந்த ஒரு நெருக்கம்? நான் பாட்டு என் வழியை பார்த்துட்டு தான் போறேன், ஆனா இப்படி பிரச்சனை பண்றாங்களே. இன்னொரு இடத்துக்கு போய் துறவை வெட்டும் பொழுது அங்க ஒரு பிரச்சனையும் வரலன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே ரெகோபாத், கர்த்தர் நமக்கு இடத்தை உண்டாக்கி இருக்கிறார். வசனத்துல அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. 22ஆம் வசனத்துல, பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான், அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன், நாம் தேசத்தில் பலுகும்படி இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகோபாத் என்று பெயரிட்டான். ஆண்டவர் நமக்கு இடத்தை விசாலமாக்கிட்டார் என்று சொல்லி ரெகோபாத் என்று சொல்லி பெயரிட்டான். உன் வாழ்க்கையிலும் ஆண்டவர் ஒரு ரெகோபாத்தை வைத்திருக்கிறார். உனக்கு ஆண்டவர் இடத்தை விசாலமாக்கி உன்னை இதுவரைக்கும் கண்ட எல்லா வேதனைகள், அனுபவங்களே இதெல்லாம் கடந்து வந்து உன்னை இனி அதெல்லாம் அனுபவத்திற்குள்ளே இனி வராதபடிக்கு உன்னை ரெகோபாத்துல கொண்டு போய் நிறுத்த போகிறார். நீ அங்க துதிப்பாய், நீ அங்க ஒரு பலிபீடம் கட்டுவாய், தேவனை தொழுது கொள்ளுவாய், கர்த்தர் என் கூட தான் இருக்கிறார் என்று தொழுது கொள்ளுவாய்.
ஆதியாகமம் 26:24 சொல்லப்பட்டிருக்கிறது, அன்று ராத்திரியிலேயே கர்த்தர் அவனுக்கு தரிசனமானார். எந்த தேவன் பேசினாரோ, நான் சொல்ல வரைக்கும் இந்த தேசத்துல குடியிரு, நான் தானப்பா உன்னை அழைச்சிட்டு வந்தேன், நான் தானே சொல்றேன், இந்த தேசத்துல தானே குடியிருக்கணும், அந்த தேசத்துல குடியிரு என்று சொன்னது கர்த்தர். எவ்வளவு வேதனைகள் மத்தியிலே ஆண்டவர் விட்டு விட்டு போயிட்டாரா? இல்லையே. அவர் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தகப்பன் அவர் திரும்ப வருகிறார். அன்று ராத்திரியிலேயே கர்த்தர் அவனுக்கு தரிசனமானார். என்ன சொல்றார்? நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன் சந்ததியை ஆசீர்வதித்து, நான் உன்னை ஆசீர்வதித்து உன் தகப்பனாகிய என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன். அங்கே பலிபீடத்தை கட்டி தேவனை தொழுது கொள்ளுகிறார். எந்த ஜனங்கள் ஈசாக்கை அற்பமாய் எண்ணினார்களோ, எந்த ஜனங்கள் ஈசாக்குக்கு விரோதமாய் போராட்டம் பண்ணினார்களோ, பொறாமை கொண்டார்களோ, அவங்க சொல்றாங்க, கர்த்தர் நிச்சயமாய் உம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நாங்க பார்த்துட்டோம். எவ்வளவுதான் உன்னை நாங்க அமுக்க பார்த்தாலும் நீ நல்ல பெருகி கொண்டுதான் இருக்கிற. மெய்யாகவே அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் உன் கூட தான் இருக்கிறார், கர்த்தர் உன் கூட தான் இருக்கிறார். இப்படி சமாதான உடன்படிக்கை பண்ணி கொள்ளலாமா என்று சொல்லி அங்கே அபிமெலக்கும் அவன் சிநேகிதனாகிய அகுசாத்தும் வந்து அங்கே சேனாதிபதியாகிய பிகோலும் கேராரில் இருந்து அவ்விடத்துக்கு வந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு உன் வாழ்க்கையிலும் ஆண்டவர் அவர் அற்புதம் செய்து உத்தமமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற உனக்கு எதிராய் வந்திருக்கிற எத்தனையோ போராட்டங்கள் இருக்கும். ஆனா இதையெல்லாம் நீ பார்க்காதே. உன்னை உண்டாக்கிற தேவன் உனக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரே, உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரே, அந்த தேவன் உன்னை நிச்சயமாய் வாளாக்காமல் உன்னை தலையாக்குவார், கீழாக்காமல் உன்னை மேலாக்குவார். எந்த ஜனங்கள் உன்னை அற்பமாய் பேசினார்களோ அந்த ஜனங்களுக்கு முன்பாக கர்த்தர் உன் தலையை உயர்த்துவார். உங்களுக்காய் நான் செபிக்கட்டுமா? என்னோட கூட சேர்ந்து செபிங்க. கர்த்தர் நம்முடைய மத்தியிலிருந்து பெரிய காரியங்களை செய்வார். எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரிசுத்தமும் இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த காலவேளையிலே என்னோட கூட சேர்ந்து ஜெபத்திலே கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன். அப்பா, வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர், நீர் வாக்கு மாறாதவர். மத பிள்ளைகளை நீங்க மகிமையாய் நடத்த போகிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். மத பிள்ளைகளை ஆண்டவரே, எவ்வளோ வேதனைகள் ஏசேக்கு வந்தது, சீத்தனா வந்ததாப்பா, ஆனாலும் ரெகோபாத்தை நீர் வைத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி. இடத்தை நீர் விசாலமாக்கி விரிவாக்கி வைத்திருக்கிறீர், உமக்கு நன்றி. மத பிள்ளைகள் எந்த இடத்துல அற்பமாய் எண்ணப்பட்டார்களோ, எந்த ஜனங்கள் பொறாமை கொண்டு அப்பா மத பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்பினார்களோ, அவர்கள் நாவிலே ஒரு சாட்சி வரணும், கர்த்தர் நிச்சயமாய் உம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நாங்கள் கண்டோம். இந்த சாட்சி ஆண்டவர் நீர் எழுப்புங்கப்பா. மத பிள்ளைகளை இன்னும் உயர்த்தும், வர வர விருத்தி அடைந்து ஐஸ்வரியவனாக மாற்றும், 100 மடங்கு பலனை காணட்டும். ஆசீர்வதியும் இந்த காலவேளையிலே உமது ஆசீர்வாதம் உமது பிள்ளைகள் மீது வந்து இறங்குவதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.